ஊழல் வழக்கில் விடுவிக்கப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்ற வளாகத்தில் கண்ணீருடன் பேட்டியளித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தின் வாயிலில் வைத்து இந்த வழக்கு சம்பந்தமான பேட்டி அளித்த பொழுது அவர் கண்கலங்கி அழுத காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் நேர்மையானவன் என்பதை நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது. எனவே எனக்கு இது மிக உணர்ச்சி மயமிக்க தருணம் என்று சொல்லி அவர் அழுதியிருக்கிறார். அவரால் தொடர்ச்சியாக பேசவே முடியவில்லை. ஒரு பொய்யான வழக்கை ஜோடித்து என் மீது அபாண்டமான பழியை சுமத்தி இருக்கிறார்கள். அதிலிருந்து நான் வெளியே வந்தது எனக்கு சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். உடன் இருந்த முன்னாள் துணை முதல்வரான மணீஷ் சிசோடியா அவர்களும் அழுதியிருக்கிறார். உடனடியாக அருகில் இருந்த வழக்கறிஞர்கள் மற்றவர்கள் எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவாலை தேற்றி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். டெல்லி ரோஸ் அவென்யூ சிறப்பு நீதிமன்றம் அவரை இன்று வழக்கில் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுவித்திருந்த நிலையில் அது சம்பந்தமாக தற்பொழுது கண்கலங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்திருக்கிறோம். உண்மை என்றுமே ஜெயிக்கும், இறைவன் எங்களுடன் இருந்திருக்கிறார், அதனால்தான் நாங்கள் இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். நானும் எனது சகாக்களும் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்பட்டோம். அதிலிருந்து அனைத்திலிருந்தும் நாங்கள் தற்பொழுது விடுதலை பெற்றிருப்பது பெரும் மனநிறைவாக இருக்கிறது. என்னை வேண்டுமென்றே சிறைச்சாலையில் அடைத்து துன்பப்படுத்தினார்கள், அவை அனைத்திற்கும் மக்கள் பதிலளிப்பார்கள் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி அளித்திருக்கிறார். மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நான் மட்டுமில்லாமல் எனது உடனே இருந்த எனது சகோதரரான மணீஷ் சிசோடியா அவர்களை 2 ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக சிறையில் போட்டு வாட்டி வதைத்தார்கள். இதே போன்றுதான் பல்வேறு நபர்களையும் இவர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்ற கடுமையான வார்த்தைகளையும் அரவிந்த் கெஜ்ரிவால் பயன்படுத்தி இருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் அழுதிருக்கக்கூடிய இந்த சம்பவம் நீதிமன்ற வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதும் பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே ஏராளமானோர் அங்கு குவிந்து வருகிறார்கள். ஆம் ஆத்மி கட்சியின் தொண்டர்களும் குவிந்து வருகிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் தற்பொழுது அழுதபடி பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்பது ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்களை அவரது வீட்டை நோக்கியும் நீதிமன்ற வளாகத்தை நோக்கியும் வரவைத்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த பேட்டி மிக முக்கியமானதாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.